இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் வந்து திருத்தணிங்க. சொல்லும்போதே ரொம்ப தித்திப்பாக இருக்குது. நம்ம முருகப்பெருமானை பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் யாருங்க இருக்க முடியும்? நம்மளோட முருகப்பெருமானை பார்க்குறக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். திருத்தணி பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 6ஆம் படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக வந்து இந்த திருத்தணி அமைஞ்சிருக்கு. மற்ற படை வீடுகளில் இல்லாத சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக உயர்ந்த கருவறை கோபுரத்தை உடையது நம்மளோட திருத்தணித்தலம். பழனியில் உற்சவர் சிலை பார்த்திங்கன்னா நவபாசனத்தால் ஆனதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரியே திருத்தணியோட மூலவரும் நவபாசனத்தால் ஆனவர் தாங்க. சூரபத்மன் போன்ற அரக்கர்களை வந்து இவர் அழிச்சதுக்கப்புறமா இந்த மலையில் வந்து இலைப்பாடுறதுக்காகவும் கோபத்தை தணிக்கிறதுக்காகவும் இங்கே அமர்ந்ததாக சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அவரோட கையில் வந்து வேல் இருக்காதுங்க. ஆனால் அலங்காரத்தின் போது மட்டுமே பார்த்திங்கன்னா வேலும் சேவர் கொடியும் வச்சு வந்து வழிபாடு செய்கிறாங்க. நம்மளோட முருகப்பெருமானுக்கு ரொம்ப விமர்சையாக கொண்டாடக்கூடிய பண்டிகையில் ஒன்று சூரசம்ஹாரங்க. இங்கே நம்ம கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவில் எல்லாம் கூட சூரசம்ஹாரம் வந்து சிறப்பாக நடைபெறும். ஆனால் பார்த்திங்கன்னா திருத்தணியில் மட்டும் சூரசம்ஹாரம் வந்து நடைபெறதில்லைங்க. அவர் வந்து அசுரர்களை அழித்து கோபம் தனியாக அங்கே போய் உட்கார்ந்ததுனால அவருக்கு அங்கே வந்து புஷ்பாஞ்சலி தான் நடத்தப்படுதுங்க. அந்த புஷ்பாஞ்சலிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கிலோவுக்கு மேலே மலர்கள் வாங்கிட்டு வந்து தான் புஷ்பாஞ்சலி நடத்தப்படுறதா சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை வந்து தொடர்ந்து 3 நாட்கள் வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுங்க. அது எதனால் அப்படின்னா, இந்திரர் வந்து முருகப்பெருமான திருத்தணியில் ஆடி கிருத்திகை அன்னைக்கு தான் வந்து விரதம் இருந்து வழிபட்டிருக்காரு. அதனால் வந்து அந்த நாள் இன்னுமே பார்த்திங்கன்னா சிறப்பாக கொண்டாடப்பட்டு இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் பார்த்திங்கன்னா 365 படிக்கட்டுகள் வந்து அமைஞ்சிருக்குங்க. அந்த 365 படிக்கட்டுகளையுமே வந்து எதை குறிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்திற்குரிய எண்ணிக்கையை குறிக்கிறதா சொல்கிறாங்க. ஒவ்வொரு நியூ இயர் அன்னைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒவ்வொரு பாடல்கள் இருக்குங்களாமா. 365 படிக்கட்டுக்கும் 365 பாடல்கள் பாடி அந்த அன்னைக்கு படி உற்சவம் வந்து நடைபெறுங்களாமா. முன்னாடியெல்லாம் வந்து அதிக பேர் கலந்துக்க மாட்டாங்களாமாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 5 லட்சத்துக்கும் மேலே பக்தர்கள் வந்து அந்த படி உற்சவத்தில் கலந்துக்கிறதா கோவில் குருக்கள் வந்து சொன்னாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம முருகப்பெருமான் வந்து காதல் புரிந்து நம்மளோட வள்ளி அம்மாவை திருமணம் புரிந்த மலையும் இந்த மலை தாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மேல்மாடிக்கு அருகே இருக்கிற வள்ளிமலைங்கிற காட்டில் பார்த்திங்கன்னா வேடர்கள் தான் வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த வேடர்களுக்கு தலைவராக இருந்த நம்பி அப்படிங்கிறவருக்கு பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை மட்டும்தான் இருந்திருக்குதுங்க. அவர் வந்து ஒரு சமயம் காட்டில் போயிட்டு சாப்பிட்றதுக்காக கிழங்கெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வரலாம் வள்ளிக்கிழங்கெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. அப்போ பக்கத்தில் ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்டு போய் பார்த்துருக்காரு. ஒரு பெண் குழந்தை இருந்து எடுத்துகிட்டு வந்து வள்ளிக்கிழங்கு தோண்டும் போது கிடைச்சதுனால அவங்களுக்கு வள்ளின்னு பேர் சூட்டி அவர் வந்து அவரோட பொண்ணாக நினச்சி வளர்த்து வந்திருக்காருங்க. பெரிய பொண்ணான வள்ளிக்கிட்ட வந்து நீங்கள் போய் நெல் கதிர்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட நாரதர் வந்து வள்ளியை பார்த்துட்டு போய் முருகப்பெருமான் கிட்ட அங்கே ஒரு அழகான பெண் இருக்காங்க, அவங்கள நீங்கள் மனம் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேடர் குலத்தவரும் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானத்தை தங்களோட குலதெய்வமாக நினச்சி கும்பிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் அப்போ அந்த காட்டில் கிடைக்கக்கூடிய திணையை வந்து மாவாக்கி அதில் தேன் கலந்து அவருக்கு வந்து படைச்சிட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கும் நம்ம வந்து தேனும் திணைமாவும் அவருக்கு வந்து வச்சு வழிபடுறோங்க. அது ஒரு பக்கம் அந்த ஸ்டோரி இருந்தாலும், இப்போ பார்த்திங்கன்னா நாரதர் சொன்னதுனால வள்ளியை வந்து பார்த்து வள்ளியை பிடிச்சி போனதுனால அவரோட அண்ணனான பிள்ளையார்கிட்ட பார்த்திங்கன்னா ஹெல்ப் கேட்பார். அப்போ பிள்ளையாரும் பார்த்திங்கன்னா தன்னோட தம்பியோட காதலுக்காக அவர் யானையாக உருமாறி வள்ளியை போய் பயமுறுத்துவார். இவர் வேடனோட உருவில் போய் வள்ளியை வந்து காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுவார். அப்போ பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்குள்ளே காதல் மலர்ந்து அப்பாவோட சம்மதத்தோட வள்ளி அம்மா வந்து நம்ம முருகப்பெருமானை வந்து திருமணம் புரிஞ்சுக்குவாங்க. வள்ளி அம்மாவையும் தெய்வானை அம்மாவையும் திருமணம் புரிஞ்சதுக்கு கூட ஒரு ஸ்டோரி இருக்குங்க. முற்பிறவியில் பார்த்திங்கன்னா திருமாலுக்கு வந்து 2 பேருமே மகள்களாக இருந்திருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா 2 பேருமே முருகப்பெருமானை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருந்திருக்காங்க. 2 பேரோட தவத்திலையுமே மகிழ்ந்த முருகர் வந்து அடுத்த ஜென்மத்தில் ஒரு 2 பேரையும் மனம் முடிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த பிறவியில் பார்த்திங்கன்னா இந்திரனுக்கு மகளாக அமிர்தவள்ளி பிறக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்திரனோட வாகனமான ஐராவதம் வந்து தேவயானையை வந்து ரொம்ப செல்லமாக வளர்க்குறனால அமிர்தவள்ளிங்கிற நேம் வந்து மறைஞ்சிட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெய்வயானைங்கிற நேம் வருது. அவங்கள வந்து முதல் திருமணம் புரிஞ்சுக்கிறாரு நம்மளோட முருகப்பெருமான். அதனால தான் சுவாமி மலையை போலவே இங்கே திருத்தணியிலையும் பார்த்திங்கன்னா அவருக்கு ஐராவதம் தான் வந்து வாகனமாக அமைஞ்சிருக்குதுங்க.
சௌந்தரவல்லியாகிய வள்ளி அம்மாவை வந்து எப்படி திருமணம் புரிஞ்சாருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோங்க. அந்த மாதிரி தான் நம்ம தெய்வானை அம்மாவையும் வள்ளி அம்மாவையும் முருகப்பெருமான் வந்து திருமணம் புரிஞ்சிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா திருத்தணியில் முருகர் வந்து ஞான சக்தியாகவும், வள்ளி வந்து இச்சா சக்தியாகவும், தெய்வயானை வந்து கிரியா சக்தியாகவும் இருக்கிறாங்க. தெய்வயானை அம்மாவும் வள்ளி அம்மாவும் வேறு வேறு இல்லை, 2 பேருமே ஒன்று தான் அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா இணைஞ்சு கஜவள்ளி அம்மாவாக வந்து காட்சி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம திருத்தணி வந்தோம் அப்படின்னா அவங்களையும் மனசார வழிபட்டுட்டு வரணுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஈவினிங் தான் கோவிலுக்கு போய் சேர்ந்தோங்க. சாயந்தரம் 5 மணிக்கு நடக்கக்கூடிய அபிஷேக அலங்காரத்தை தான் நாங்கள் பார்த்தோங்க. எல்லா அபிஷேகத்தையும் கண்குளிர பார்த்துட்டு அலங்காரம் வந்து பார்த்தோங்க. எப்போவுமே புதன்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு அப்புறமா அலங்காரம் பார்த்திங்கன்னா சந்தன காப்பு போட்டு அதுக்கு மேலே தங்க கவசம் வந்து அவருக்கு அணிவிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அலங்காரம்னு சொல்லி சொன்னாங்க. அது தெரிஞ்சு நாங்கள் போகலைங்க. நாங்கள் யதார்த்தமாக கோவிலுக்கு போயிருந்தோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குருக்கள் சொன்னார், இதை பார்க்குறது வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் முருகர் கோவிலுக்கு திருத்தணி போகிறீங்க அப்படின்னா புதன்கிழமை நாளில் ஈவினிங் 5 மணிக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அபிஷேகத்தையும் அந்த அலங்காரத்தையும் பார்த்துட்டு வாங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்மளோட திருத்தணி சுப்பிரமணிய சுவாமியோட அருள் கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.